உடனே வருண், சக்தி என்னது என்று கேட்கவும், நீங்க மட்டும் இல்லைனா எங்க அக்காவை நான் காப்பாத்திருக்கவே முடியாது. ரொம்ப நன்றி வருண். உங்களை மாதிரி ஒரு காதலர் எனக்கு கிடைக்கிறதுக்கோ நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் என்று அவள் சொல்லவும், சக்தி நீ எனக்கு மனைவியாக போற, உனக்கு ஒரு கஷ்டம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்துருவேனா? சரி விடு, இத நீ நினைச்சிட்டே இருக்காத. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, பொழுது விடிய போகுது. மணி 3 மணி ஆச்சு. இன்னும் 1.5 மணி நேரத்துல பொண்ணு ரெடி பண்ணணும். 6:30க்கு முகூர்த்தம் ரெடி பண்ணணும் சொல்லுவாங்க. நீ இப்படியே முழிச்சிட்டு இருந்தா காலையில உன் முகம் சோர்ந்து போயிடும். நானும் கொஞ்ச நேரம் போய் வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் படுக்கிறேன். நீயும் போய் அக்காவோட சேர்ந்து கொஞ்ச நேரம் படு. நீங்க 2 பேருமே இத பத்தி யோசிக்காதீங்க, சரிங்களா? நம்ம மத்ததெல்லாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்துக்கலாம் என்று சொல்லவும், உடனே சக்தி வருண் கன்னத்தில் ஒரு முத்தத்தை கொடுக்கவும் அவனுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பிறகு இருவருமே அங்கிருந்து சென்று ஸ்வேதாவின் அறைக்கு சென்று அவர்கள் இருவரும் அதை பற்றி சிறிது நேரம் பேசிவிட்டு அப்படியே அவர்கள் உறங்கினார்கள். வருண் சொன்னது போலவே காலை 4:30 மணிக்கு அம்மா வந்து கதவை தட்டவும் சக்தி தான் வந்து கதவை திறந்தார். சக்தி, மணி ஆயிடுச்சுமா, அக்காவை எழுப்பி குளிச்சு முகூர்த்தத்துக்கு அவளை தயாராக சொல்லு, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு அம்மா செல்லவும் அவள் மெல்ல அக்காவின் அருகில் சென்று, அக்கா எந்திரிக்கா, குளிச்சுட்டு முகூர்த்தத்துக்கு ரெடியாகணும் என்று சொல்லவும் அப்படியே அவர்கள் முகூர்த்தத்திற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா அழகாக குளித்து கூரப்புடவையை கட்டி அவளுக்கு அலங்காரம் செய்து அவள் மிகவும் அழகாக இருந்தாள். சக்தியும் குளித்துவிட்டு அவளுக்கென்று இருந்த உடையை மாற்றிக்கொண்டு அவளும் அன்று மிகவும் நன்றாகவே இருந்தாள். ஆனால் இருவர் முகத்திலும் சிறு பயம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஏன் என்றால் நைட்டு நடந்த சம்பவம் அப்படிப்பட்டதாக அவர்களுக்கு இருக்கவும் அந்த சம்பவத்திலிருந்து அவர்கள் சிறிது வெளிவருவதற்கு அவர்களுக்கு முடியாமல் இருந்தது. பின்பு அம்மா வந்து ஸ்வேதாவை பார்த்ததுமே அவள் முகூர்த்த புடவை கட்டிக்கொண்டு அவள் அலங்காரம் செய்து கொண்டு இருக்கவும், ஸ்வேதா நீ ரொம்ப லட்சணமா அழகா இருக்க, எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சக்தி உனக்கும் இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதே போலவே அங்கு சதீஷ் அவனுக்கென்று இருந்த பட்டு வேட்டி பட்டுச்சட்டையை கட்டிக்கொண்டு அவனும் அழகாக உடைகளை மாற்றிக்கொண்டு அவன் முகூர்த்தத்திற்கு ரெடியாகி கொண்டிருந்தான். சக்தி, அம்மா அக்கா பக்கத்துல கொஞ்ச நேரம் இருமா, இந்த வரேன் என்று சொல்லிவிட்டு அவள் வெளியே செல்லவும் அங்கு வருணை அவள் கண்கள் தேடியது. வருண் தூரத்தில் வந்து கொண்டிருக்கவுமே வருணுக்கு கையை காண்பிக்கவும், வருண் கிளம்பிட்டீங்களா? நான் கூட இன்னும் கிளம்பி இருக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன். இந்த ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லவும், நீ கூட இந்த சாரியில ரொம்ப அழகா இருக்க சக்தி என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு மண்டபத்திற்கு முகூர்த்தத்திற்கு வந்த அனைவரையுமே வரவேற்று அந்த இடத்தில் அவர்கள் அமர வைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சுமதியும் நாராயணனும் சக்தியின் அருகில் வந்து, சக்திமா, என் மருமகளே எவ்வளவு அழகா இருக்க, இந்த புடவையில சூப்பரா இருக்கு, எங்க கண்ணே பட்டுடும் போல இருக்கு என்று இருவரும் சொல்லவும், அத்தை ரொம்ப நன்றி அத்தை. மாமா உங்களுக்கும் தான், நீங்க சாப்பிட்டீங்களா என்று கேட்கவும், இல்லம்மா இப்பதான் மணி 7 மணி ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரம் முகூர்த்தம் முடிஞ்சிடும், அதுக்கப்புறமா நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று நாராயணனும் சுமதியும் சொல்லவும், சரி மாமா நீங்க உட்கார்ந்துருங்க, நான் அக்கா ரெடி ஆயிட்டாங்களான்னு போய் பாத்துடுறேன். மாப்பிள்ளை மணவரைக்கு வந்துட்டாரு, அக்காவை இன்னும் கொஞ்ச நேரத்துல கூப்பிடுவாங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன் என்று சொல்லி அவள் அங்கு சென்றாள். அங்கு ஸ்வேதாவுக்கு மாலையை அணிவித்து விட்டு அவள் அப்படியே அமர்ந்திருந்தாள். சக்திமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐயர் பொண்ணை கூட்டிட்டு வர சொல்லுவாரு, அப்ப நீ தான் உங்க அக்காவை கூட்டிட்டு வரணும் என்று சொல்லவும், சரிமா என்றாள். அங்கு சதீஷின் பக்கத்தில் வருணும், இங்கு ஸ்வேதாவின் பக்கத்தில் சக்தியும் இருக்கவுமே அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. பிறகு ஐயரும் பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ என்று சொல்லவும் ஸ்வேதாவை சக்தி அழகாக அழைத்து கொண்டு வந்தாள். ஸ்வேதா அந்த புடவையில் மிகவும் அழகாக இருக்கவும்
சதீஷ் அவளை பார்க்கவும் அவனுக்கு என்னமோ போலாக்கி அப்படியே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சதீஷின் பக்கத்தில் ஸ்வேதா வந்து உட்காரவுமே அவர்கள் சில சடங்கு சம்பிரதாயங்களை பண்ணிவிட்டு சதீஷின் கையில் அந்த தாலியை எடுத்து கொடுத்து கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சொல்லவுமே சதீஷ் அந்த மாங்கல்யத்தை ஸ்வேதாவின் கழுத்தில் அவன் கட்டினான். தாலி கட்டவுமே அங்கு இருந்த அனைவருமே மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். தன் பெண்ணின் கழுத்தில் தாலி ஏறுவதை பார்த்த ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் மிகவும் சந்தோஷமாகிவிட்டது. எப்படியோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அக்காவுடைய கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம் என்கின்ற சந்தோஷத்தில் சக்தியும் வருணும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்சிரிப்பு சிரித்து அவர்கள் திருப்திப்பட்டு கொண்டார்கள். அவர்கள் தாலி கட்டி முடித்த பிறகு அவர்களுக்கு சில சடங்கு சம்பிரதாயம், பொண்ணுக்கு மெட்டி அணிவது என்று அனைத்தையுமே பண்ணி முடித்த பிறகு அங்கு மணமகள் மணமகளை வைத்து அனைவருமே போட்டோ எடுத்துக்கொண்டு பெண் வீட்டார் சைடு வந்த அனைவருமே அவர்களுக்கு கிஃப்டுகளை கொடுத்துவிட்டு அவர்களும் சந்தோஷமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள். பிறகு மணமேடையில் இருந்த குமாரின் மனைவி ரகுராமன், லக்ஷ்மி அவர்கள் அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு நாராயணனிடமும் சுமதியிடமும் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு மணமகளுக்கு அவர்கள் அனைவருமே வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடைய வாழ்த்துக்களை சொன்னார்கள். அப்படியே அனைவரும் வாழ்த்து முடிந்த பிறகு அனைவரும் ஒன்றாக அமர்ந்து காலை உணவை சாப்பிட்டு விட்டு ஸ்வேதா பெண்ணின் வீட்டுக்கு அழைத்து செல்லலாம் என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். பெண்ணின் வீட்டுக்கு அழைத்து சென்று அங்கு சில சடங்குகள் சம்பிரதாயங்களை அவர்கள் செய்தார்கள். பெண்ணுக்கு பாலும் பழமும் கொடுக்கும் ஃபங்க்ஷன், பிறகு மஞ்சள் நீராட்டு விழா, கொழுந்தியாமார்கள் கேலி செய்யும் விழா என்று அனைத்தையுமே முடித்துவிட்டு அவர்கள் ஸ்வேதாவை அழைத்து செல்லலாம் என்கின்ற முடிவுக்கு வந்தார்கள். சம்மந்தி, கல்யாணம் நாங்க நினைச்ச மாதிரி நல்லபடியா சந்தோஷமா முடிஞ்சிருச்சு. இப்ப நாங்க பொண்ணை அழைச்சிக்கிட்டு இப்ப கிளம்பலான்னு தான். நாங்க சாயந்தரமா நாங்க அங்க போய் சேர முடியும். அங்க போனதுக்கு அப்புறமா பசங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கான வேலைகளையும் நாங்க பார்க்க முடியும் என்று அவர்கள் சொல்லவுமே, என்னது இப்பவே அழைச்சிட்டு போறீங்களா என்று ரகுராமனும் லக்ஷ்மியும் கேட்கவும், ஆமாம் சம்பந்தி, இப்ப நாங்க கிளம்புனா தானே சரியா இருக்கும். நீங்க உங்க பொண்ணுக்கு நல்லபடியா எங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க என்று குமார் சொல்லவும் அவர்கள் ஸ்வேதாவை பிரிய போகிறோம் என்கின்ற கவலையில் ஸ்வேதாவை பார்த்தார்கள். ஸ்வேதாவை பார்க்கவுமே ஸ்வேதா தன்னை விட்டு போக போகிறார் என்கின்ற துக்கம் அவர்களுக்குள் தெரிந்தது. அப்பொழுது ஸ்வேதாமா, நீ நல்லபடியா அங்க இருக்கணும். உனக்கு தங்கமான மாமியாரும் தங்கமான மாமனாரும் கிடைச்சிருக்காங்க. நீ எதுக்குமே அங்க கஷ்டப்படக்கூடாது, சரியா? நாங்க அடிக்கடி உன்னை வந்து பாக்குறோம். நீ மாமியார் சொல்படி கேட்டு நடக்கணும். உன்னுடைய புருஷனுக்கு நீ ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கணும். இந்த அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அந்த வீட்டுல நீ நல்ல பேரு வாங்கி கொடுக்கணும், சரியா என்று அம்மா சொல்லவுமே உடனே ஸ்வேதாவுக்கு அழுகை வந்துவிட்டது. அம்மா என்று அவள் சொன்னாள். கவலைப்படாத ஸ்வேதா, அம்மா வந்து உன்னை அடிக்கடி பாப்பேன். நீ கவலைப்படக்கூடாது, சரியா? நீ அழக்கூடாது என்று அம்மா அவளுக்கு ஆறுதல் சொல்லவுமே உடனே அப்பாவிடம் சென்று, அப்பா நான் போயிட்டு வரேன்பா என்று அவள் சொல்லவும் அவனுக்கு மிகவும் கஷ்டமாகிவிட்டது. தன் தங்கம் போல் வளர்த்த மகளை பிரிய போகிறோம் என்ற துக்கத்தில், ஸ்வேதா நீ நல்லபடியா இருப்ப, உன் மனசுக்கு நல்லாதான் இருப்ப, கவலைப்படாத, சரியா? நீ அங்க பார்த்து பத்திரமா இரு. அப்பா வந்து உன்னை அடிக்கடி பாப்பேன் என்று சொல்லவும் சரிப்பா என்று அவள் தலையாட்டி விட்டு சக்தியிடம் வந்தாள். சக்தியிடம் வந்ததுமே சக்தி என்று அவள் கூப்பிடவும் அவளுக்கு அழுகையே வந்துவிட்டது. சக்தி, நான் போயிட்டு வர சக்தி என்று அவள் சொல்லவுமே, அக்கா நீ நல்லபடியா போயிட்டு வா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் இருக்கேன், உனக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு என்று சொல்லவும், சக்தி இனிமேல் இந்த வீட்டுல நம்ம ஒன்னா இருக்க முடியாது, நம்ம 2 பேருமே பிரிய போறோமா என்று ஸ்வேதா கேட்கவுமே, என்னக்கா சொல்ற? நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணி நீ மாமியார் வீட்டுக்கு போகணும் தானே நாங்க ஆசைப்பட்டோம். நான் நினைச்ச மாதிரி உனக்கு நல்ல வாழ்க்கை அமைந்து விட்டது. சதீஷ் உன்னை நல்லா வச்சுப்பாரு, அதை விட குமார் மாமாவும் அத்தையும் உன்னை நல்லா வச்சுப்பாங்க. நீ கவலைப்படாம இருக்கா? அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறோம், நானும் அங்கதானே இருக்க போறேன், அடிக்கடி உன்னை வந்து பாத்துக்கிறேன் என்று சக்தி சொல்லவும்
அப்படியே அனைவரும் அழுது கொண்டும் சந்தோஷப்பட்டு கொண்டும் ஸ்வேதா சதீஷின் வீட்டிற்கு நல்லபடியாக அனுப்பி வைத்தார்கள். அப்பொழுது வருண் சக்தியை பார்க்கவும், சக்தி அழக்கூடாது சரியா? அக்கா எங்க போறா? பக்கத்துல தானே போறா, நம்ம அடிக்கடி போய் பார்த்துக்கலாம் என்று அவன் கண்களாலேயே சக்தியிடம் சொல்லவும் அவளும் சரி என்று தலையாட்டி அப்படியே அக்காவை தன்னை விட்டு செல்கிறாள் என்கின்ற ஒரு நினைப்பில் அவள் அந்த காரில் ஏற்றி அனைவருமே அவள் சொல்லிவிட்டு செல்வதை அப்படியே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா அந்த காரில் ஏறி அவர்கள் கிளம்பும் போது அம்மாவும் அப்பாவும் ஸ்வேதாவை விட்டு பிரிகிறோம் என்கின்ற துக்கத்தில் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். பின்பு சக்தி அவர்கள் பக்கத்தில் சென்று, அப்பா அம்மா அழாதீங்க, அக்கா நல்லபடியா கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போகணும் தானே நம்ம ஆசைப்பட்டோம். நீங்களே அழுதுகிட்டு இருந்தா பாவம் அக்கா அழுதுகிட்டே தான் போவா, அவளை நல்லபடியா நம்ம அனுப்பி வைப்போம் என்று சொல்லி அவர்கள் ஸ்வேதாவை நல்லபடியாக அனுப்பி வைத்தார்கள். பின்பு ஸ்வேதா அழுது கொண்டே அந்த காரில் ஏறவும் சதீஷ் ஸ்வேதாவின் கன்னத்தை பிடித்து, ஸ்வேதா அழாத, உனக்கு எல்லாமா நான் இருப்பேன், நீ அழவே கூடாது சரியா? இதுதான் உன்னுடைய கண்ணீரிலிருந்து வர லாஸ்ட் கண்ணீரா இருக்கணும் என்று சொல்லி சதீஷ் அவளுக்கு ஆறுதல் சொல்லி அப்படியே சதீஷின் தோளில் சாய்ந்து அப்படியே தன் சொந்த ஊரை விட்டு புகுந்த வீட்டிற்கு செல்ல போகின்றோம் என்கின்ற துக்கமும் சந்தோஷமும் அவள் மனதில் நிலை குலைத்து கொண்டிருந்தது. இப்படியே அவர்கள் காரில் சென்று கொண்டே இருந்தார்கள். மாலை அவர்கள் சென்னையும் அடைந்து விட்டார்கள். பின்பு பொண்ணு மாப்பிள்ளையை அவர்கள் ஆரத்தி எடுத்து வீட்டுக்கு அழைத்து சென்று பொண்ணு மாப்பிள்ளைக்கு அங்கு சில சடங்கு சம்பிரதாயங்களை அவர்கள் செய்தார்கள். இங்கே நாராயணனும் சுமதியும், சமந்தி நல்லபடியா ஸ்வேதாவோட கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டோம், இப்ப நிம்மதியா இருக்கு என்று அவர்கள் சொல்லவும் உடனே சக்தி, ஆமா மாமா, இந்த கல்யாணம் நடந்ததே பெரிய விஷயம், வருண் மட்டும் இல்லாட்டினா நான் இந்த கல்யாணத்தை இன்னைக்கு நடத்திருக்குமான்னு எனக்கு தெரியல மாமா என்று சக்தி சொல்லவும், என்னம்மா சொல்ற என்று நாராயணன் கேட்டார். உடனே ரகுராமனும் லக்ஷ்மியும், சக்தி நீ என்ன சொல்ற என்று அவர்கள் கேட்கவுமே, சக்தி எதுக்கு சக்தி, இப்பதான் அவங்க கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்காங்க, அதுக்குள்ளாட்டி எதுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும் என்று சொல்லவும், மாப்பிள்ள இதுக்கு அப்புறமா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என்று கேட்கவும் உடனே நாராயணன் வருண் என்னப்பா நடந்துச்சு என்று அவர் கேட்க, அப்பா நேத்து நைட்டு குணா அக்காவை கடத்தி கொண்டு சென்று இவர்கள் அங்கு சென்று அக்காவை கூட்டி வந்த பிறகு திருமணம் நடந்த அனைத்தையுமே விஷயத்தையுமே அவர்களிடம் சொல்லவுமே ரகுராமனுக்கும் லக்ஷ்மிக்கும் நாராயண சுமதி நால்வருக்குமே பேரதிர்ச்சியாக இருந்தது. என்னது இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா, இந்த விஷயத்தை இன்னைக்கு 2 பேர் மட்டுமே ஹேண்டில் பண்ணீங்க என்று நாராயணன் கேட்கவுமே, ஆமாப்பா, இந்த விஷயத்த நம்ம எங்க வெளியே சொன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சு பொண்ணு ஓடி போச்சுன்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அதனாலதான்ப்பா நான் எதுவுமே யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லை. அப்பொழுது லட்சுமி, இதுக்குத்தான் நீ வந்து அக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கதவை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனியா, அப்ப கூட அக்கா உள்ள தூங்கிட்டு இருக்கான்னு தாண்டி நினைச்சேன், ஆனா இந்த குணா இப்படி பண்ணுவான் என்று நான் நினைக்கலையே, அவன் நம்ம நினைச்ச மாதிரி அக்காவை கடத்திட்டு போயிருக்கான், அது மட்டும் இல்லாம அவன் அங்கிருந்து என்ன தெரியுமா சொன்னான், உன்னை கட்டி வச்சு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ என் கூட ஒரு நைட் ஃபுல்லா இருந்திருக்கிறதுன்னு தெரிஞ்சாலே போதும், உன் கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுடும், அதுக்கப்புறமா உன்னை யாரு கட்டிப்பா, இந்த குணா தான் கட்டிப்பான், அவன் சொன்னாமா. அதை கேட்கவும் எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படியோ வருணும் நானும் அக்காவை அங்கிருந்து காப்பாத்தி நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சுமதி வருணின் பக்கத்தில் சென்று அவன் தோளில் கை வைத்து, வருண் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா என்று அம்மா சொல்லவும் அவள் தோளில் கை வைக்கவுமே வருண் ஆ என்று கத்தினான். உடனே என்னடா என்னாச்சு என்னாச்சு என்று அம்மா கேட்கவும், ஒன்னு இல்லம்மா என்று அவன் சொன்னான். உடனே அவர்கள் சட்டையை கலட்டி பார்க்கும்போது அங்கு நடந்த சண்டையில் அவனுக்கு தோளில் பலமாக அடிபட்டது. இதை அவன் யாரிடமும் சொல்லவில்லை. உடனே அங்கு உள்ளவர்கள் அனைவருமே பதறி போய், என்னடா நைட் இப்படி அடிபட்டு இருக்கு, நீ யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்ல, நீ ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று சொல்லி நாராயணன் சொல்லவுமே, என்ன வருண்
என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லியிருந்தா நான் நைட்டே ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்திருக்கலாம். இல்ல ஏன் இப்படி இருக்கீங்க என்று அனைவருமே துடித்து போய்விட்டார்கள். வருணை பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று அவனுக்கு அந்த அடிப்பட்ட இடத்தில் மருந்து வைத்து மருந்து மாத்திரையும் அவர்கள் கொடுத்தார்கள். பின்பு அவர்களும் சென்னைக்கு கிளம்புகிறோம் என்று சொல்லவுமே, என்ன சம்பந்தி நீங்களும் சென்னைக்கு கிளம்புறேன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளைக்கு அடிபட்டிருக்கு, ஒரு நாளைக்கு இருந்துட்டு போகலாமே என்று சொல்லவும், இல்ல சம்பந்தி, எப்படி நீங்களும் ரிசப்ஷனுக்கு அங்க வந்து தானே ஆகணும். இப்ப நாங்க கிளம்புறோம், வேணா வருண் இங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நாங்க போயிட்டு வரோம். அவன் நாளைக்கு வந்தா கூட ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று நாராயணன் சொல்லவுமே, சரிப்பா, அப்ப உங்களுக்கு டிரைவர் இருக்காரு, நீங்க கிளம்புங்க, நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வரேன், சக்தியும் கூட்டிக்கிட்டு அத்தை மாமா எல்லாருமே கையோட அழைச்சிட்டு வந்துடுறேன் என்று சொல்லவும், சரி என்று அன்று ஒரு நைட்டு மட்டும் சக்தியின் வீட்டில் அவர்கள் தங்கிவிட்டு அடுத்த நாள் காலை அவர்கள் சென்னைக்கு கிளம்பினார்கள். இங்கு வருண் அன்று ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துவிட்டு அடுத்த நாளும் அவர்கள் கிளம்புவதற்கு தயாரானார்கள். இப்படியே அன்று ஸ்வேதாவின் கல்யாணம் நல்லபடியாக முடிந்தும் வருணுக்கும் அடிபட்டது, அது நல்லபடியாக ஆகிவிட்டது என்று அவர்கள் சந்தோஷத்தில் நாராயணனும் சுமதியும் சென்னையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஊருக்கு சென்ற பிறகு இங்கு சக்தி வருணிடம் சென்று, வருண், அன்னைக்கு அடிபட்டுச்சுன்னு என்கிட்ட சொல்லாம சொல்லியிருந்தா நான் அன்னைக்கே உங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருப்பேன்ல. இப்ப பாருங்க எவ்வளோ பெரிய காயமா இருக்கு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்று அவள் சொல்லவும், சக்தி, நீ இப்படி கவலைப்படுவேன்னு சொல்லிட்டு தான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். ஒண்ணு இல்ல, சும்மா சின்ன அடிதான். அவங்க ஓங்கி அடிக்க வந்தப்ப நான் கையை இப்படி தாக்குனதுனாலதான் அடி, அந்த அடி அப்படியே என்னோட ஷோல்டர்ல பட்டுருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணு இல்ல. நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல சக்தி என்று சொல்லவும், இருந்தாலும் என்னாலையும் என் குடும்பத்துக்காக தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வழிய தாங்கிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை நினைக்கும் போதும் எனக்கு ரொம்ப கஷ்டமாவும் பெருமையாவும் இருக்கு என்று சொல்லவும், அப்படியா, அப்ப நீ கஷ்டப்படுறேன்னா என்ன கட்டிப்பிடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கலாமே என்று அவன் சொல்லவும், என்னது, கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கிறதா? போங்க வருண் என்று அவள் சொன்னாள். என்ன சக்தி, அப்ப என் மேல உனக்கு பாசம் இல்லையா என்று அவன் கேட்கவும், பாசம் எல்லாம் இருக்கு, அதுக்காக இப்ப போய் என்னால எப்படி என்று அவள் சொல்லவும், இது என்னடா மேடம், இன்னும் கொஞ்ச நாள்ல தான் நம்மளோட கல்யாணமும் வந்துரும், அதுக்கப்புறமா இந்த மாதிரி எல்லாம் நான் கெஞ்சுக்கிட்டு எல்லாம் இருக்க மாட்டேன், கேட்டுக்கிட்டும் இருக்க மாட்டேன், டைரக்டா செய்கையில தான் இறங்குவேன் என்று அவன் சொல்லவும், அது சரி. உடனே வருணின் பக்கத்தில் வந்த சக்தி, உங்களுக்கு கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியா ஆயிடுச்சு என்று அவனுடைய மூக்கை பிடித்து அப்படியே ஆட்டிக்கொண்டு செல்லமாக அவனை ஒரு முட்டு முட்டி விட்டு, ஐ லவ் யூ சோ மச் வருண் என்று அவள் சொன்னாள். உடனே சக்தியின் பின்பக்கம் தலையை பிடித்து அவன் முகத்தோடு முகம் ஒட்டிக்கொண்டு, ஐ லவ் யூ சோ மச் என் பொண்டாட்டி என்று அவன் சொல்லவும், போங்க வருண் என்று அவள் வெக்கப்பட, அடடா, நீ வெக்கப்படுவத பார்க்கையில அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அவ்வளவு அழகு தேவதை மாதிரி இருக்கு என்று சொல்லவும், ஆமா போங்க என்று சொல்லிக்கொண்டு அப்படியே அவர்களுடைய சந்தோஷத்தையும் அவர்களுடைய காதலையுமே அவர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பிறகு அறையின் வாசலிலே அம்மா வந்து சக்திமா என்று கூப்பிடவும், அம்மா உள்ள வாமா, நான் அவருக்கு ஒத்தனம் தான் கொடுத்துட்டு இருக்கேன் என்று சொல்லவும் லக்ஷ்மி உள்ளே வந்தா. மாப்பிள, இப்ப எப்படி இருக்கு, உங்களுக்கு பரவாயில்லையா? நாளைக்கு ஒரு வாட்டி வேணா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமா என்று கேட்கவும், ஐயோ அத்தை, எனக்கு இன்னைக்கு நார்மலா ஆயிடுச்சு, ஜஸ்ட் அந்த கம்பு பட்டதுனால மட்டும்தான் அப்படி இருந்தது, மத்தபடி எதுவுமே இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க யாரும் பயப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்ல, நம்ம நாளைக்கு காலையில சென்னைக்கு கிளம்பலாம், எனக்கு ஒரு நாள் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன்ல, நான் நல்லபடியா ஆயிடுவேன், இதுக்கு அப்புறமா எந்த கவலையும் இல்லை என்று அவர்கள் சொல்லி இப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள். இங்கு பொண்ணு மாப்பிள்ளையே அழைத்து கொண்டு குமாரின் வீட்டிற்கு சென்றவர்கள் அன்று சதீஷுக்கும் ஸ்வேதாவுக்கும் சாந்தி முகூர்த்தத்திற்கு அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள்.
உடனே அங்கு உள்ள அனைவருமே, ஏமா பொண்ணு மாப்பிள்ளைக்கு மேல் ரூம் அரேஞ்ச் பண்ணலாமா இல்ல கீழே உள்ள ரூம் அரேஞ்ச் பண்ணலாமா என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்தார்கள். உடனே சதீஷின் அம்மா, இல்ல இல்ல சதீஷ் ரூம் மேலதான் இருக்கு, அவர் ரூம்லயே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுங்க, அப்பதான் அவங்களுக்கு கம்ஃபர்ட் ஃபுல்லா இருக்கும். கீழே எல்லாம் வேணாம், கீழே நம்மலாம் கசகச என்று இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் பிரைவேசி இல்லாம இருக்கும், அதனால அவனுடைய ரூம்லயே அரேஞ்ச் பண்ணுங்க என்று சொல்லவும் அனைத்து பொருட்களையும் எடுத்து சென்று 1 மணி நேரத்தில் சதீஷின் அறையை மிக அழகாக அலங்காரம் செய்து விட்டார்கள். கீழறையில் இருந்த ஸ்வேதாவை சதீஷ் அம்மா வந்து பார்த்து, இங்க பார் ஸ்வேதா, நீ எதுக்கும் கவலைப்படாத, அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோம், தங்கச்சியை விட்டுட்டு வந்துட்டோம்னு எல்லாருக்கும் கவலையாதான் இருக்க செய்யும். பொண்ணா பிறந்தா ஒரு நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு வரதா வேணும், அப்படிதான் நீயும் வந்திருக்க. இன்னைக்குதான் உன்னுடைய வாழ்க்கையை நல்லபடியா தொடங்க போற. நீ சந்தோஷமா இருந்தாதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், சரியா? நான் உனக்கு மாமியார் கிடையாது, உனக்கு அம்மா மாதிரி தான். நீ என்ன அத்தன் கூப்பிட வேணாம், அம்மானு கூப்பிடு, எனக்கு சந்தோஷம்தான். நீ என் பையன் கூட சந்தோஷமா வாழணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும் என்று அவள் சொல்லவும், அத்தை நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, எனக்கு அம்மா அப்பா விட்டு இருந்தது பழக்கம் இல்ல, அதனாலதான் ஒரு மாதிரியா இருந்தது. இப்ப நீங்க சொன்னீங்க இல்ல நான் உனக்கு அம்மாவா இருப்பேன்னு, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப தைரியத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பதுதான். நான் சந்தோஷமா இந்த வீட்டு மருமகளாவும் எங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு நல்ல பொண்ணாவும் நடந்துப்பேன் என்று அவள் சொல்லவும், ராசாத்தி இப்படிதான் இருக்கணும், சரியா? சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் தங்கச்சி வந்து இந்த புடவையெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உன்னை அலங்காரம் பண்ணுவா, நீ அதுக்கு தயாரா இரு. அலங்காரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னைய சதீஷோட அறைக்கு கூட்டிட்டு போவாங்க. இன்னைக்கு உனக்கும் சதீஷுக்கும் முதலிரவு இல்லையா என்று சொல்லவும், அவள் அப்படி சொல்லவும் இவள் நாணத்தில் தலை குனிந்து அப்படியே இருந்தாள். என் மருமக வெக்கப்படுற அழகு கூட நல்லாதான் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் அறையை விட்டு சென்றாள். அறையை விட்டு சென்று சிறிது நேரம் அப்படியே அமர்ந்து விட்டு பிறகு அவள் சொன்னது போலவே அவள் தங்கை வந்து அவளுக்கு அலங்காரம் செய்தாள். அந்த அலங்காரம் அனைத்துமே முடிந்த பிறகு அவர்கள் நல்ல நேரம் பார்த்து இரவு 9 மணி இருக்கும். அப்பொழுது இவளை அழைத்து சென்று சதீஷின் அறைக்கு சென்றார்கள். இந்தம்மா ஸ்வேதா, இது பாலு, மாப்பிள்ளை கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நாங்க உனக்கு சொல்ல வேண்டியது இல்ல, நீ ஏன் நல்லபடியா நடந்து கொள்வன்னு தெரியும், சரியா? உள்ள போ என்று சொல்லி அவளை அறையில் உள்ளே தள்ளிவிட்டு பிறகு இவர்கள் கதவை சாத்தவுமே அந்த கதவின் உள்ளே நின்று கொண்டு இவள் அந்த கதவை தாப்பால் போட்டுவிட்டு அப்படியே வந்து நின்றாள். ஸ்வேதா உள்ளே வரவும் சதீஷ் ஸ்வேதாவை பார்த்து அப்படியே இருந்தான். பிறகு ஸ்வேதாவை பார்த்ததுமே வா ஸ்வேதா என்று அருகில் கூப்பிடவும் அவள் சதீஷின் அருகில் போய் நின்றாள். இந்தாங்க பாலி என்று அவன் கையில் அந்த பால் செம்பை கொடுக்கவும் உடனே அதை வாங்கி ஒரு மேஜையில் வைத்துவிட்டு உட்காரு ஸ்வேதா என்று அவன் சொன்னான். கொஞ்சம் எந்திரிக்கிறீங்களா என்று அவள் மென்மையாக கேட்க, என்னாச்சு ஸ்வேதா என்று அவன் கேட்கவும், நீங்க கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்களே என்று அவள் பெண்மைக்குரிய நாணத்தில் அவள் கேட்டாள். உடனே ஸ்வேதாவின் வார்த்தைக்கு மறுவார்த்தை சொல்லாமல் அவன் எழுந்து நின்றான். உடனே ஸ்வேதா அவன் காலில் விழுந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க என்று அவள் சொன்னாள். உடனே ஸ்வேதா என்ன இது என்று அவன் கேட்கவும், இல்ல உங்ககிட்ட இந்த பாலை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்லி சொன்னாங்க, அதனால என்று சொல்லவும், சரி சரி நல்லா இரு என்று சொல்லி அவன் ஸ்வேதாவை வாழ்த்தி விட்டு அவள் 2 தோள்களையும் பிடித்து தூக்கினான். ஸ்வேதா இப்படி உட்காரு, ஏன் ரொம்ப பயந்த மாதிரி இருக்க என்று கேட்கவும், இல்ல இந்த அறையை பார்க்கவும் எனக்கு என்னமோ மாதிரி இருக்கு என்று அவள் சொன்னாள். அப்படியா, இந்த அறையை பார்க்கவும் எப்படி இருக்கு என்று அவன் கேட்கவும், இந்த பூவு, இந்த பெட்டு, நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது என் உடம்புக்கு ஒரு மாதிரியா இருக்கு என்று அவள் சொல்லவும், அப்படியா, அப்படி என்ன ஒரு மாதிரியா இருக்கு என்று அவன் கேட்டு அருகில் வரவும், சதீஷ் என்ன பண்றீங்க என்று அவள் கேட்டாள். ஸ்வேதா, அன்னைக்கே சொன்னல
கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் உன்கிட்ட பர்மிஷன் கேட்பேன். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ஏன் பொண்டாட்டிய தொடுறதுக்கு நான் எதுக்கு பர்மிஷன் கேட்கணும் என்று அவன் சொல்லவும், அது சரி, இப்ப அதுக்கு முன்னாடி இங்க உள்ள பாலை உங்களை குடிக்க சொன்னாங்க என்று சொல்லி அந்த டம்ளரில் பாலை ஊத்தி அவன் கையில் கொடுத்தாள். இந்த பாலை குடிச்சே ஆகணுமா என்று அவன் கேட்கவும், ஆமாம் என்று அவள் தலையாட்டினாள். அப்ப நீயும் அந்த பாலை குடிக்கணுமே என்று அவன் கேட்கவும், அச்சச்சோ, ஒரே ஒரு கிளாஸ் மட்டும்தான் இருக்கு, என்னால எப்படி குடிக்க முடியும் என்று சொல்லவும், குடிக்கலாமே, நான் குடிச்சிட்டு மிச்சம் வைக்கிற பாலை நீ குடி, அப்புறம் நீ குடிச்சிட்டு வச்சு தர பாலை நான் குடிக்கிறேன், மாறி மாறி 2 பேரும் குடிக்கலாம் என்று சொல்லவும், என்னது ஒரே டம்ளர்ல 2 பேருமா என்று அவள் கேட்க, ஏன் என்னுடைய எச்சில் பட்ட பாலை நீ குடிக்க மாட்டியா என்று அவன் கேட்கவும், இல்லை என்று அவள் சொல்லிவிட்டு குடிப்பேன் என்று அவள் தலையாட்டினாள். நானும் நீ வச்ச வாய் வச்சு குடிச்ச கூட உன்னுடைய எச்சில் பட்ட பாலை குடிக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் என்று சொல்லி இருவரும் அந்த பாலை மாறி மாறி பருகி கொண்டு பின்பு பாலை குடித்து முடித்த பிறகு, ஸ்வேதா, நீ இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்க? நான் சொன்ன மாதிரி தேவதை மாதிரி இருக்க. தேவலோகத்துல இருந்து அப்படியே இறங்கி வந்து என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரிலேட்டிவ் எல்லாருமே, பரவாயில்ல, சதீஷுக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு என்று அவன் சொல்லவும், போங்க சதீஷ் என்று அவள் வெக்கத்தில் சினுங்கினாள். பாருடா, என்னுடைய ஸ்வேதாவுக்கு வெக்கமெல்லாம் வருது என்று அவன் சொல்லவும், பின்ன வெக்கம் வராதா என்று அவள் கேட்டாள். இன்னும் எதுவுமே பண்ணல, அதுக்குள்ளாட்டியும் நீ வெக்கப்படுறியே, இன்னும் என்னென்னமோ பண்ண போறேன் என்று அவன் சொல்லவும், என்ன பண்ண போறீங்க என்று அவள் கேட்டாள். உன்னை அப்படியே உன் பக்கத்தில் வந்து உன்னை கட்டிப்பிடிச்சி என்று அவன் சொல்லவும், சதீஷ் என்று அவள் சொன்னாள். என்ன ஸ்வேதா, திருமணம்னு ஒண்ணு நடந்தா முதலிரவுன்னு ஒண்ணு நடந்துதானே ஆகணும், அப்பதான் நான் உன் பக்கத்துல வந்து இதெல்லாம் பண்ணிதானே ஆகணும் என்று அவன் கேட்கவும், இதெல்லாம் பண்ணாதான் முதலிரவா என்று அவள் கேட்கவும், மண்டு, நம்ம 2 பேரும் தாம்பத்திய பந்தத்தில் ஈடுபட்டாதானே நம்முடைய வாழ்க்கை ஒரு பிடிமானமா இருக்கும், புரியுதா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் ஸ்வேதா, உன்கிட்ட அம்மா பேசினாங்களா? எங்க வீடு உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க அம்மா ரொம்ப தங்கமானவங்க, உன்னை தங்கமா வச்சு தாங்குவாங்க என்று அவன் சொல்லவும், எனக்கு தெரியும், அத்தை கீழே வந்து என்கிட்ட பேசினாங்க, அப்பவே புரிஞ்சிருச்சு அத்தையோட குணம் எப்படின்னு. ஸ்வேதா, இப்படியே பேசிட்டே இருந்தா நேரம்தான் போகுது, நம்ம சீக்கிரமா நம்முடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா என்று அவன் கேட்கவும், உடனே ஸ்வேதா வெக்கப்பட்டு கைகளையும் கொண்டு அவளுடைய முகத்தை மூடிக்கொண்டாள். ஸ்வேதா, இப்படி வெக்கப்பட்டா எப்படி? பிளீஸ், நீ இப்படி வெக்கப்படதான் இன்னும் உன்னை என்னென்னமோ பண்ணணும் போல தோணுது, அதனால நம்மளுடைய விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் என்று சொல்லி அவன் அவனுடைய காம விளையாட்டை செய்வதற்கு ஆரம்பித்தான். அவள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை அவன் ஒவ்வொன்றையும் வர்ணித்து கொண்டும் முத்தமலையை பொழிந்து அப்படியே அவர்களுடைய முதல் இரவை அவர்கள் ஆரம்பித்தார்கள். அப்படியே அன்று இரவு ஸ்வேதாவுக்கும் சதீஷுக்கும் நல்லபடியாக முதலிரவு முடிந்தது. முதலிரவு முடிந்த அசதியில் சதீஷை பார்க்கவுமே, போங்க சதீஷ், நீங்க வேணாங்க, எல்லாத்தையுமே பண்ணிட்டீங்க, எனக்கு இப்ப உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு என்று சொல்லவும், அதுக்குத்தான் நான் இருக்கேன், என்னை கட்டிப்பிடிச்சு படுத்துக்கோ என்று சொல்லி அப்படியே இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு அன்று உறங்கினார்கள். இப்படியே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஸ்வேதா சதீஷின் முதலிரவு முடிந்தது. அவர்கள் நிம்மதியாக உறங்கினார்கள். அடுத்த நாள் காலை பொழுது விடிய போகும் சமயம் ஸ்வேதாவின் கதவை யாரோ தட்டுவது போல சத்தம் கேட்டது. உடனே ஸ்வேதா கண் விழித்து, சதீஷ், யாரோ தட்டுறாங்க என்று சொல்லவும், உடனே அவள் கதவை திறக்கலாம் என்று எழுந்தபோது அவளுடைய ஆடைகள் முழுவதும் கலைந்திருப்பதை பார்த்தாள். அது அனைத்தையுமே சரி செய்து விட்டு அவள் எழுந்து பெட்ஷீட்டை எடுத்து சதீஷின் மேல் போத்தி விட்டுவிட்டு அவள் கதவை திறக்க சென்றாள். கதவை திறந்து பார்க்கும்போது அத்தை தான் வந்து நின்று கொண்டிருந்தாள். அத்தை, சொல்லுங்க அத்தை என்று அவள் கேட்கவும், ஸ்வேதாமா, நல்லா தூங்கிட்டு இருக்கியா? அத்தை வந்து எழுப்பிட்டேனா என்று கேட்கவும்,
இல்லத்த, சொல்லுங்கத்த என்று அவள் கேட்டாள். ஒன்னில்லம்மா, நீ எழுந்து சீக்கிரமா குளிச்சுட்டு அழகான புடவைய கட்டிக்கிட்டு இந்த பூவை இங்க வைக்கிறேன், அந்த பூவை வச்சுக்கிட்டு நீ கீழே வா என்று அவள் சொல்லவும் சரியத்தை என்று அவள் சொன்னாள். உடனே சதீஷ் அம்மா ஸ்வேதாவை மேலிருந்து கீழே வரை பார்த்தாள். அவளுடைய தலை, முகம், புடவை அனைத்துமே கலைந்து அவள் ஒரு கோலத்தில் இருப்பதை பார்த்து இன்று இருவருமே சந்தோஷத்தில் இருந்திருக்கிறார்கள் என்று அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள். சரிம்மா, நீ குளிச்சுட்டு வா, உனக்கு காப்பி கொண்டு வரட்டுமா என்று கேட்கவும், இல்லத்த, நான் கீழே வந்து குடிச்சுக்கிறேன், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என்று அவள் சொன்னாள். சரி என்று சொல்லிவிட்டு சதீஷ் அம்மா கீழே செல்லவும் ஸ்வேதா கதவை சாத்திவிட்டு அப்படியே கட்டிலில் வந்து அமர்ந்தாள். கட்டிலில் வந்து அமர்ந்தவளை சதீஷ் முழித்திருப்பதை பார்த்ததுமே அப்படியே அவளை கட்டி அணைத்து, என்ன ஸ்வேதா, யார் என்று அவன் கேட்கவும், அத்தை தான் வந்து சாமி கும்பிடணும்னு குளிச்சுட்டு சீக்கிரமா வாமான்னு சொன்னாங்க என்று சொல்லவும், ஆமாம் ஸ்வேதா, இன்னைக்கு நீ எங்க வீட்டுல விளக்கேத்தி முத பால் காய்ச்சணும்னு சொல்லுவாங்க, அதுதான் எங்க வீட்டோட வழக்கம், அதுக்காக தான் அம்மா கூப்பிட்டிருக்காங்க என்று அவன் சொல்லவும், அப்ப சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன் என்று அவள் எழுந்திருக்க முற்படும் போது உடனே அவள் கையை பிடித்து இழுத்து தன் பக்கம் போட்டுக்கொண்டு, இவ்வளவு சீக்கிரமா என்னை விட்டுட்டு குளிக்க போறியா? முடியாது, கொஞ்ச நேரம் என் கூட இப்படியே இருந்துட்டு போ என்று சொல்லவும், அது சரி, இப்படியே இருந்தா எனக்கு டைம் ஆயிடும், எதுவா இருந்தாலும் அப்புறமா பார்த்து கொள்ளலாம், விடுங்க, நான் குளிக்க போறேன் என்று ஸ்வேதா சொல்லவும், முடியாது என்று தன் மனைவியை அப்படியே கட்டி தழுவி கொண்டிருந்தான் சதீஷ்.